வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஏப்ரல் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டும் வரப்போகுது. அதாவது இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல் வீடியோவை டீட்டெயிலாக பாருங்கள். நான் இந்த வீடியோட எண்டில் ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த மாதத்தை பற்றியும் சொல்ல போகிறேன்னா, உலகத்தில் நடக்கக்கூடிய பல குழப்பங்களில் இந்த மாதம் இண்டிவிஜுவலாக அந்த ராசி எப்படி எஃபெக்ட் பண்ண போகுது, அது என்ன மாதிரி பாதிப்புகளை கொண்டு வரும், என்ன நன்மைகளை கொண்டு வரும்னு ஒரு தெளிவையும் நான் கொடுத்துட்றேன். ஸோ ஃபுல் வீடியோ கிளியராக பாருங்கள். கன்னிராசி 2026 ஏப்ரல் மாதம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது? நான் ஜூனில் உங்களுக்கு குரு பெயர்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பாசிட்டிவான ஒரு இதுவாக இருக்குதுன்னு நான் சொன்னேன். இப்போ இந்த கன்னிக்கு என்னென்னா எக்ஸாக்டாக 7th ஹவுஸில் சனி இருக்குது. இப்போ 2nd ஆஃப் ஏப்ரல் செவ்வாயும் சனியும் ஒன்றா இணைய போகுது. 11th ஆஃப் ஏப்ரல் புதன் உங்கள் ராசிநாதன் போய் ஒன்றா இணையும். பட் புதன் குரு பரிவர்த்தனை பண்ணியிருக்கோம். சூரியனும் அங்கே இருக்குது, சனியும் இருக்குது, செவ்வாயும் இருக்குது, புதனும் இருக்குது. இப்போ 4 கிரக கூட்டணியாக இருக்கும். இதெல்லாம் சாதகமானு பார்க்கணும். சூரியன் லார்ட் ஆஃப் 12, சனி உங்களுக்கு 6th ஹவுஸ்க்கும் லார்டாக வராரு, 5th ஹவுஸ்க்கும் இருக்கார். செவ்வாய் உங்களுக்கு 3rd and 8th ஹவுஸ் லார்டு, அவர் போய் கரெக்டாக 7ல். இப்போ இதெல்லாம் நல்லா இருக்கா? உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு பாதிப்பு தரக்கூடிய கோள்கள் எல்லாம் போய் 7ஆம் இடத்துல நின்றுச்சா உங்களை எதிர்த்து நிற்குதுன்னு அர்த்தம். உங்கள் எதிர்க்க உங்களுக்கு பிடிக்காதவன், வேண்டாதவன், உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற ஆள், உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குற ஆள், நோய் கொடுக்குற ஆள்லாம் எப்படி இருக்கும்? அதுதான் இது. ஸோ கன்னியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்க பார்வைகள் அனுகூலமாக இல்லை. குரு பார்வையும் அங்கே கிடையாது. சுக்கிரன் கரெக்டாக 8th ஹவுஸில். கன்னி 2026 ஜாப் வேலை விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு வேலையை விட்டுலானே தோணும், விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலான்னு தோணும். நிறைய பேருக்கு பிஸ்னஸ் பண்ணலான்னு தோணும். இதெல்லாம் அந்த ஏப்ரலில் மைண்ட் செட்டே வரும். ஏன்னா அந்த மாதிரி அந்த பார்வை இருக்குது. அது உங்கள் பர்சனல் சார்ட் நல்லா இருந்தால் தைரியமாக அந்த முடிவு எடுங்க. பர்சனல் சார்ட் நல்லா இல்லை, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு ஏன்னா ஜூபிட்டர் டிரான்சிட் எப்படியும் ஜூன்லேருந்து ஃபேவராக வரப்போகுது. ஸோ ஜூன்லேருந்து ஃபேவராக வரப்போகுது. இருந்தாலும் உங்கள் பர்சனல் சார்ட்டை செக் பண்ணாமல் அவசரப்பட்டு ஜாப் ரிலேட்டட் மேட்டர்ஸில் முடிவு எடுக்காதீங்க. 2வது மைக்ரேஷன். கன்னி நிறைய பேருக்கு 7 and 8ல் கோள்கள் நகரும் போது ஒரு ஊரை விட்டு வேறு ஊருக்கு போவாங்க. ஸோ இடம் மாற்றம், ஊர் மாற்றம், வீடு, வேலை, இந்த மாற்றங்கள்லாம் யோசிச்சு செய்யுங்க. செய்ய வேணான்னு கருத்தில் செய்ய வைக்கும், ப்ரெஷர் கொடுக்கும், உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸும் வரும். பட் இருந்தாலும் அது சரியான முடிவானு ஆலோசனை பண்ணி செய்யுங்க. நல்லா யோசிங்க, எல்லாம் யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா உங்கள் பர்த் சார்ட் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அடுத்தது உங்கள் லக்ன எண்ணத்தையும் பார்த்துங்க. அடுத்து பொருளாதாரம் எப்படி இருக்குது? 8ல் சுக்கிரன். பணம் எவ்வளோ இருந்தாலுமே செலவு நிறைய வர மாதம் அது. எப்படி பார்த்தாலும் பணம் ஆரோக்கியத்துக்கு, குடும்பத்துக்கு, பேரண்ட்ஸுக்கு, குழந்தைங்களுக்கு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட செலவு வரும். செலவெல்லாம் சமாளிக்கிற அளவுக்கு பணம் இருக்குமா? இருக்கும். சமாளிக்கிற அளவுக்கு பணம் இருக்குது, பட் செலவாக நிற்கும். அந்த மாதிரி இருக்குது இந்த மந்த்து. ஸோ கன்னி வரவு, செலவு, வேலை மாற்றம், மனமாற்றம், தேவையில்லாத சிந்தனை நிறைய வரும். சிந்தித்து செயல்படுங்க. பதட்டத்தில் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யாதீங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது ஃபேமிலி லைஃப். கன்னியை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் நல்லா தான் இருக்குது, ட்ரபிள் இல்லை. பட் கலஸ்திர ஸ்தானம் சனி எல்லாம் ஃபில்லாக இருக்குது. இது திருமணத்தை கொண்டு வந்துருமானா அப்படி ஒன்றும் நேரம் கிடையாது. இது திருமணத்துக்கு ஒரு நாள் குறிக்கிற மாதிரி மந்த்தா இல்லை. ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக போகுமா? அங்கேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. 7ல் இந்த மாதிரி மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன் இருந்தாலே கணவன் மனைவி இடத்துல நிறைய சண்டை சச்சரவு வரும். ஏன்னா 7ல் சனி அது என்ன பண்ணும்? கோபத்தை தூண்டும். 7ல் செவ்வாய் காரசாரமான விவாதத்தை பண்ண வைக்கும். 7ல் சூரியன் கோபத்தை வார்த்தையை விட வைக்கும். 7ல் புதன் ஓவர் திங்கிங் கொடுக்கும். ஸோ இந்த சமயத்தை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வாயை மூடிட்டு மௌனம் இருந்துட்டா பெட்டர். இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதிகம் பேசிக்காமல் இருக்குதே பெட்டர். பேசினா தான் வார்த்தை விடுவீங்க. இது உங்களுக்கு அந்த 7th ஹவுஸில் எப்படி இருக்குன்னா அந்த கோபம் அப்படி ஆக்ரோஷமாக வரும். 8th ஹவுஸில் சுக்கிரன். அப்போ சுக்கிரன் என்ன பண்ண, நிறைய பேர் கோச்சிக்குவாங்க, கோச்சிக்கிட்டு பேச மாட்டாங்க, முறுக்குவாங்க, தனியாக போய் இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் கன்னிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் எல்லா ராசிக்கும் சொல்ல, எல்லா கன்னிக்கும் அப்படி நடக்காது. கன்னி ராசியில் சில பேருக்கு யாருக்கெல்லாம் அந்த 7th ஹவுஸ் தோஷம் இருக்கோ அவங்களாம் இந்த மாதிரி டிரான்சிட் வரும்போது அது பாதிப்பை காமிக்கும். ஸோ அது நீங்கள் பர்சனலாக செக் பண்ணுறது தான். பட் ஆனால் நான் சொல்கிறது மனசில் வச்சுங்க. அடுத்த விஷயம் திருமண ஏற்பாடெலாம் நடக்குமா? தடங்களாக வரும். ஏகப்பட்ட தடங்களை கொண்டு வந்துடும். அது 7, 8ல் அதுவும் இந்த மாதிரி இருந்தால் ஏகப்பட்ட தடங்களை ரிலேஷன்ஷிப்லேயும் நிறைய ஒரு மாதிரி போகும் அந்த மந்த்து. ஸோ எதையும் சீரியஸாக எடுத்துக்காமல் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதுன்னு தான் நான் சொல்கிறேன். அடுத்து நம்ம பார்க்குறது மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 10ல் குரு, 7ல் புதன் பரிவர்த்தனை பண்ணியிருக்கு. இது கொஞ்சம் சாதகமாக இருக்குது. பட் ஏதோ ஒரு மூட் அவுட் இருக்கும். இந்த மூட் அவுட் என்னென்னா ஃப்யூச்சரை பற்றின ஒரு பயமாக கூட இருக்கலாம், இல்லை ஓவர் திங்கிங்காக இருக்கலாம், பேரண்ட்ஸோட ப்ரெஷராக இருக்கலாம்,
இல்லை உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ப்ரெஷராக இருக்கலாம், சொசைட்டியோட ப்ரெஷர் கூட இருக்கலாம், இல்லை ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் மற்றவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கலாம். இதெல்லாம் கூட ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இந்த 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 மாதிரி ஒரு டஃப் சேலஞ்சிங் பீரியடை ஹேண்டில் பண்ணுற விதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் என்ன சொன்னாலுமே எனக்கு தெரியும் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுவேன்ட்டு அந்த நம்பிக்கையோடு நீங்கள் முன்னேறது நல்லதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுதான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பெண்கள் இல்லத்தரசிகள். இந்த மாதம் உங்களுக்கு மன ரீதியாக ஏதோ ஏமாறுறமோ, நம்மளை ஏமாத்துறாங்களா, நம்மளை மதிக்க மாட்டாங்களா, நம்மளை கவனிக்க மாட்டாங்களான்னு தோணும். சிலது மாயையாக இருக்கும், சிலது வந்து ரியலாக அது ப்ராக்டிக்கலாகவும் இருக்கும். பட் நான் என்ன சொல்கிறேன், இந்த உலகம் வந்து எப்போவுமே அவங்களுடைய உணர்வுகளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையை வந்து நகர்த்தக்கூடிய ஒரு உலகம் இது. அதனால் இது வந்து உங்களுடைய மனம், உங்களுடைய எண்ணம், உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு யாரும் வர மாட்டாங்க. அதை நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிடுங்கன்ற. அதை ரொம்ப சீரியஸாக டூ மச் ஆஃப் எமோஷ்னலாக நீங்கள் எடுத்துகிட்டு போகாதீங்க. அப்போ தான் வந்து அது பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தும். ஸோ அது வந்து ரொம்ப எளிமையாக, ரொம்ப இவ்வளோதான் இதெல்லாம் நடந்துச்சு. சில பேர் வந்து சின்ன மேட்டருக்கு ரொம்ப ரியாக்ட் பண்ணுவாங்க, பெரிய மேட்டருக்கு சின்னதாக ரியாக்ட் பண்ணுவாங்க. இது கண்ணி கொஞ்சம் பொருந்தும். இந்த மந்த் அந்த மாதிரி இருக்குது. அதனால் நிறைய ரியாக்ட் பண்ணாதீங்க, குவைட்டாக விட்டுருங்க. அதான் நல்லதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து ஹெல்த்தில் கண்டிப்பாக இந்த மாதம் யூ ஹேவ் டு டேக் அ சீரியஸ் அட்டென்ஷன். சாப்பாடு, தூக்கம், கோபம், ஸ்ட்ரெஸ்ஸு, மன உளைச்சல், கீப் ஆன் திங்கிங் அபவுட் த சேம் மேட்டர் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். ஒரு விஷயம் நடந்துடுச்சு, அதை ஓவராக திரும்ப 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 திங்க் பண்ணுறதை முதல்ல ட்ராப் பண்ணுங்கள். அதெல்லாம் பேட் ஐடியா. ஸோ அதனால் எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸு, மென்டல் பேலன்ஸ் இல்லாமல் சுற்றுறது, ஹெல்த்து ஃபிசிக்கலாகவும் சம் எனர்ஜி லாஸ் ஆகிறது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. கன்னி 2026 டேக் கேர் ஆஃப் ஹெல்த்து. ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக இருங்க. செல்ஃப் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள். மெயினாக வந்து ஹெல்த்தில் வந்து உங்களுக்கு வந்து இம்யூன் சிஸ்டமில் கொஞ்சம் ஒரு வீக்னஸ் வரும். ஏன்னா அந்த சனி செவ்வாய் சேர்க்கலாம் 7ல் வந்தாலே வந்து உடம்புல எலும்பு மசில்லாம் பெயின் வரும். ஸோ கொஞ்சம் அந்த ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் பார்த்துங்க. சீனியர் சிட்டிசன்ஸுக்கு நான் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பலன் இல்லை. உங்களுக்கு இந்த வாழ்க்கை நல்லபடியாக போகுது, கடவுள் ப்ளஸ் பண்ணியிருக்காருன்னா அதை அப்படியே கொண்டு போயிடுங்க. பொதுவாக கன்னி ஏப்ரல் 2026 சிறப்பு பலன்கள் இல்லை. எல்லாம் ஒரு மாதிரி ஒரு டல் பீரியடாக தெரியுது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய எதிர்ப்புகள், நிறைய தடங்களாக இருக்குது. ரெகுலர் ஒர்க் ரொட்டீன் போயிட்டே இருக்கும். உங்கள் ஜாப், உங்கள் வேலை, மற்ற விஷயம்லாம் போயிட்டே இருக்கும். பட் ஸ்ட்ரெஸ்ஸு வரும், கொஞ்சம் டென்ஷனும் வரும், ஸ்ட்ரெஸ்ஸும் வரும். பட் ரெகுலர் லைஃப் ரொட்டீன் போயிட்டே இருக்கும். ரொம்ப எதையும் ரொம்ப ஓவராக சீரியஸாக திங்க் பண்ணாமல் கொண்டு போயிட்டீங்கன்னா பெட்டருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாசிட்டிவாக இருங்க. நிறைய ப்ரே பண்ணுங்கள், சின்சியராக ப்ரே பண்ணுங்கள். நல்ல டெம்பிள்ஸ் போங்க, ப்ரே பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்கள், மைண்டு காமாக. காட் பிளஸ் யூ. இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மாத பலனை பார்த்தீங்க. முதல்ல நான் மாத பலனை பற்றி ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுத்துறேன். எல்லோரும் வந்து ராசியை பார்க்கணுமா, லக்னத்தை பார்க்கணுமா, தசா பார்க்கணுமா, புத்தி பார்க்கணும், நான் எல்லா வீடியோவும் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன். முதல்ல உங்கள் சார்ட்டை நீங்கள் ரீட் பண்ணுங்கள். உங்கள் பர்த் சார்ட்டை நீங்கள் ரீட் பண்ணால் தான் உங்களோட தசா என்ன, புக்தி என்ன, உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குது, உங்கள் ஹாரோஸ்கோப்பில் எது த ஸ்ட்ராங்கஸ்ட் பிளானட், ரொம்ப ஃபேவரபிள் பிளானட் யார், எது மேல்ஃபிக் பண்ணும், எது பெனிஃபிட் பண்ணும், எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். உங்கள் ஹாரோஸ்கோப்பை ரீட் பண்ணாமல் இப்போ உங்கள் கையில் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. அந்த ஸ்ட்ரென்த் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சிக்காமல் அந்த ஹாரோஸ்கோப்புடைய நகர்வுகளை கணிக்க முடியாது. அது மாத பலன்கிறது ஒரு பொது பலன். ஒரு பொது பலன் வந்து நான் வந்து உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தான் பொதுவாக மேட்ச் பண்ணி சொல்கிறேன். அதை பர்சனலாக எப்படி நீங்கள் பொறுத்திக்கணும். முதல்ல உங்கள் ராசியோட பலனை பார்க்குறீங்க, ரீட் பண்ணீங்க, உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது, உங்கள் பிளான் எப்படி இருக்குன்னு அதை இண்டிகேட் பண்ணும். அதுக்கப்புறம் உங்கள் லக்னம் என்னன்னு கண்டுபிடிங்க. அந்த லக்னத்துக்கும் இதே மாதிரி ராசியோடைய மேட்ச் பண்ணி ஒரு வீடியோ பார்த்துருங்க. பார்க்கும்போது அது விதிப்படி எப்படி கொண்டு போகணும்னு காமிக்கும். இது கன்ஃபார்மாக நல்லது நடக்குமா அப்படின்னா நல்ல யோக தசை இருக்கான்றதை செக் பண்ணுங்கள். அது உங்கள் பர்த் சார்ட்டில் நீங்கள் செக் பண்ணலாம். இது கன்ஃபார்மாக நடக்காது அப்படின்னா உங்கள் பர்த் சார்ட்டில் அதுவே தோஷமான கிரகம் தசை நடந்துச்சுன்னா நல்லது சொன்னாலும் அது நடக்கவே நடக்கும், கெட்ட சொன்னால் உடனே நடக்கும். அதான் நிறைய பேர் போடுறீங்க, நல்லது சொன்னால் நடக்குது, கெட்ட சொன்னால் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இன்னொரு விஷயம். அடுத்தது ஜென்ரலாகவே இப்போ வந்து ஒரு ராசிக்கு வந்து சரியில்லாத பலன் இருக்கும்போது அந்த மாதம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா மேக்ஸிமம் அது வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம்னு நான் சொல்லுவேன். உள்ள எக்ஸ்ட்ராடினரி ஹாரோஸ்கோப் தோஷமே கிடையாது. ஹாரோஸ்கோப்பே சூப்பர் ஹாரோஸ்கோப், தசா புதிய ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அவங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சார்ட்டில் வந்து நமக்கு ஸ்கோர் காமிக்கும், எதெல்லாம் நல்லா இருக்குது, எதெல்லாம் நல்லா இல்லை. இந்த பிரிவினையோடு தான் நீங்கள் பார்த்தா புரிதல் வரும். அப்புறம் லைஃப் ஹாரோஸ்கோப் பற்றி நான் சிலது சொல்லிடுறேன். தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க உங்கள் நண்பர்களுக்கு ஒருவருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் கொடுக்குற தகவல் எதுவுமே வந்து ஒரு ஒரு அனலைஸ் பண்ணாமல் நான் கொடுக்கல. கம்ப்ளீட்டாக செக் பண்ணி, கம்ப்ளீட்டாக அதை ஃபோர்காஸ்ட் பண்ணி, குளோபலாக என்ன நடக்குது, அதே மாதிரி இந்த டிரான்சிஷனில் வந்து என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ முடிஞ்சளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வகையில் அவங்களை காப்பாற்றும்.
நான் ட்ராவல் பிளானை பற்றியும் சொன்னேன். 2025லேயும் வந்து நிறைய இந்த சேட்டனுடைய டிரான்சிட்டை பற்றியும் சொன்னேன். உலகத்தோட கூடிய பிரச்சனைகளை பற்றியும் சொல்கிறேன். இந்த வீடியோ இன்னும் நிறைய கொடுக்குறேன், கிளாரிட்டியை புரிஞ்சுக்க பாருங்கள். ஸோ www.lifehoroscope.in எங்களோட வெப்சைட்டில் வந்து ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். டீமில் நிறைய அஸ்ட்ராலஜிஸும் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு அஸ்ட்ராலஜிஸும் இருக்காங்க, இந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. ஸோ கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க. பேக் ஹேண்டில் வந்து இதுக்கு இந்த வீடியோ பண்ணுறதுக்காகவும் அதுக்கு பேக் ஹேண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்காங்க. ஸோ ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணணும். இது எல்லாருமே அவங்கவுங்களுடைய எஃபர்ட்டை போட்டு தான் ஒரு வீடியோவை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நாங்கள் நிறுத்துகிறோம். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் தேவையோ உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் மலேசியாவில் இருக்கலாம், சிங்கப்பூரில் இருக்கலாம், யூஎஸில் இருக்கலாம், கனடா இருக்கலாம், கல்ஃபில் இருக்கலாம், நீங்கள் வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கலாம், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் கூட நீங்கள் எந்த பார்ட் ஆஃப் இந்தியா இருந்தாலும் சரி, ஸோ உட்காந்துட்டு தான் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா எங்களோட கன்சல்டேஷன் பேச முடியும், எங்கள் டீம் அஸ்ட்ராலஜிஸ்ட்டும் பேச முடியும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன சர்வீஸ் இருக்கோ எல்லா சர்வீஸும் ஆட் பண்ணிட்டே இருக்கோம். சம் ப்ராடக்ட்ஸ் ஸ்பிரிச்சுவலாக சில ப்ராடக்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து இது எங்கே கிடைக்கும், அது எங்கே கிடைக்கும் கேட்கறதுனால வி ஹவ் அரேஞ்ச் தட். ஸோ உங்களுக்கு வந்து பெஸ்ட் குவாலிட்டியோட ஒரு ஸ்பிரிச்சுவல் பவரோட ஒரு பாசிட்டிவிட்டியோட அதையும் வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணியும் எடுத்துங்க. எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணால் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க, சர்வீஸை பெஸ்ட்டாகவும் பண்ணுவாங்க. இதை தவிர இப்போ குளோபலாக வந்து 2026 நடக்கக்கூடிய அந்த அப்சர்வேஷன் நான் க்ளோஸாக பார்த்தேன். ஏப்ரலில் இப்போ நான் அந்த ராசி பலன் சொல்லும் போது ஏப்ரலை பற்றியும் சில விஷயம் சொல்கிறேன். ஏப்ரலில் கரெக்டாக 2nd of April பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சனி ஒன்றாவே கன்ஜெக்ஷன் ஆகும். இந்த கன்ஜெக்ஷன் வந்து நல்லதான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நாட். ஏன்னா இது என்ன பண்ண போகுதுன்னா இன்னும் வந்து ஆட்களை வந்து ஒரு மாதிரி ஒரு முருகத்தனமாக வெறிப்பிடித்த மாதிரி மாற ஆரம்பிக்கும். இது வந்து உலகளாவிய நடவடிக்கைகளை பற்றி நான் பேசுகிறேன். இது வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ராசியை பற்றி சொல்ல, உலகத்தில் உள்ள முக்கியமான தலைவர்கள், முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துல உள்ள தலைவர்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கோபம், வெறுப்பு, ஒரு ஆக்ரோஷம், ஒரு ஈகோ வந்து டெவலப் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி தமிழ் புத்தாண்டை அதை நான் கனெக்ட் பண்ணுறேன். 14th of April கரெக்டாக தமிழ் புத்தாண்டு வந்துடும். அப்போ தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். இப்போ பராபவ, இந்த பராபவ அப்படின்ற வருஷத்தை பற்றி ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்கள். இது வந்து தமிழ் வருடங்களில் 40வது வருடம், அதாவது 1லேருந்து 60 வருடம் தமிழ் வருடம். அந்த 1லேருந்து 60 வருடத்தில் வந்து 40வது வருடம் தான் இந்த பராபவ. இந்த வருடத்தை பற்றி ஒரு குறிப்புகள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது சும்மா கூகுள் கூட பண்ணி பாருங்கள், இல்லை பஞ்சாயத்து எடுத்து பாருங்கள். அந்த வருடத்தை பற்றி என்ன குறிப்பு அப்படின்னா, நெருப்பால பயமோ, இது வந்து என்னென்னா தனி மனிதனுடைய ஈகோ, ஒரு அதர்ம காரியங்கள் செய்கிறது, ஒரு மாதிரி ஒரு அநீதி அளிக்கிறது, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை இல்லை ரியலைசேஷன், அந்த மாதிரி ஒரு வருஷம் தான் இந்த பராபவ. ஸோ இந்த வருஷமே வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ உலகம் ஃபுல்லாக கலக்கம், குழப்பம், போர், பிரச்சனைகள், மன வருத்தம், அழிவுகள், தீயது அழியிறது, இல்லை ரியலைசேஷன், இல்லை மக்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதிகள், இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டங்களாக அதெல்லாம் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதையும் நான் இப்போ இந்த பிளானட்டரி காம்பினேஷனோட நான் கம்பைன் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா குரு மாற போகிறாரு. நிறைய பேர் கேட்டாங்க குரு பேச்சு ஒரு பாசிட்டிவ் தானே, ஏன் வந்து அது நெகட்டிவாக நிறைய இடத்துல ப்ரிடிக்ட் பண்ணிங்க. நான் சொல்கிறேன் ஒன்று புரிஞ்சுங்க, குரு வந்து வெரி வெரி பாசிட்டிவ் பிளான். அது கெடுதலே செய்யாது, அது பார்க்குற இடத்துக்குலாம் நன்மை தான் உண்டாகும். பட் ஆனால் இந்த முறை வரும்போது மற்ற கிரகங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் அது நல்ல பலனை கொடுக்க போகுது. இந்த முறை அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணல. இந்த முறை தீயதுலேருந்து விலகக்கூடிய வழியும், தீயதெல்லாம் அழிந்து நசுங்கக்கூடிய காலத்தையும் உண்டாக்குறது தான் இந்த குருவுடைய டிரான்சிட்டாக வருது. ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோவில் நிறைய டீட்டெயிலாக அதை அனலைஸ் பண்ணி தான் ஒவ்வொரு முறையும் கொடுக்குறேன். நான் இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா, மாதந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்வில் ஒரு அஸ்ட்ராலஜராக என்ன நான் வந்து ரீட் பண்ண முடியும், நான் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கேன், அதை எப்படி வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான மொழியில் வந்து நான் சொல்ல முடியும், இதெல்லாம் தான் நான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இப்போ நான் வந்து இன்னொரு சர்வீஸாக ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து என்னோட வந்து கனெக்ட் பண்ண முடியல, சில பேரால் ஃபீஸ் பே பண்ண முடியல, சில பேரால் வந்து என்னால் அவங்களால கனெக்ட் பண்ண முடியல. ஆனால் அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் மெசேஜில் வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது அந்த கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிங்கன்னா தெளிவாக, அழகாக, ஷார்ட்டாக, கிறிஸ்பியாக நீங்கள் நிறைய உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் போட்டிங்கன்னா என்னால் ஆர்ட்ஸ்க்கு ஜென்ரேட் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ நான் அதுக்கு டைம் ஒதுக்கியிருக்கேன். நீங்கள் தெளிவாக, அழகாக நிறைய பேர் போட்டிருக்கேன், நான் ரிப்ளை கொடுத்தெல்லாம் போய் பாருங்கள். ஸோ அப்படி போடும்போது நான் அந்த கமெண்ட் செக்ஷன் நானே ரிப்ளை கொடுக்குறேன். என்னோட ஐடியிலேருந்து தான் நான் கொடுக்குறேன். சங்கர் நாராயண் 999 வரும். அது என்னோட ஐடியில் நான் தான் பர்சனலாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் வந்து என்னை கனெக்ட் பண்ணிக்கணும், ஒரு சின்ன டவுட் இருக்குது, பட் ஆனால் அதுக்காக எங்களை காண்டாக்ட் பண்ண முடியல, எங்களுக்கு ஃபீஸ் பே பண்ண முடியல, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு வந்து இது சர்வீஸாக தான் பண்ண நினைக்கிறேன். அதுவும் நான் வந்து ஆன்சர் கொடுக்குறேன். இது முதல்ல 2-3 நாள்லேயே நான் கொடுத்துருவேன். ஒரு சிலர் கொஞ்சம் டிலேவாக ரிப்ளை வரும். ஒருவேளை அந்த வீடியோவில் வரல, வேறு வீடியோ நீங்கள் கமெண்ட்ஸை போட்டு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச பெஸ்ட் சர்வீஸை நான் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் நண்பரோட ஒரு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எப்போவே எங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோட சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு உண்டு. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.